ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு வந்தோம். வர வழியில் அன்னதான கூடத்தில் வந்துட்டு சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடைங்க நிறைய கடைங்கங்க. எவ்வளோ வேணாலும் பிள்ளைங்களுக்குலாம் குட்டி குட்டியாக அழகழகாக சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு, இந்த கேரளா மாடல் ட்ரெஸ்ஸு, பசங்களுக்கு வந்துட்டு ஐயர் மாதிரி போடுற பேண்ட்டு அதெல்லாம் ரெடிமேடாக பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே எதுவுமே கிடைக்காதுன்னே சொல்ல முடியாது, எல்லாமே கிடச்சிது. ஃபோட்டோஸ் வாங்கினோம் நிறையா. வளையல், மெயினாக வளையல் நல்லா அழகழகாக இருந்துச்சுங்க. வளையல் வாங்கினோம், ட்ரெஸ்ஸு வாங்கினோம், பிள்ளைங்களுக்கு வேணுங்கிற விளையாட்டு ஜாமான் இது எல்லாத்தையும் வாங்கினோம். ஆனால் ரேட்டு ஓவர் ரேட்டுங்க. 100ரூவா 200ரூவா இல்லாமல் எதுவுமே வாங்க முடியாது. எல்லாமே கம்மி பண்ணி கேட்டு வாங்கினா வாங்கலாம். ஆனால் நம்மகிட்டலாம் கம்மி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசுகிறது நமக்கு புரியல, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியல. சொல்கிற ரேட்டுக்கு வாங்குற மாதிரியே சூழ்நிலை தான் ஆச்சு. இருந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு கம்மி பண்ணி ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணி பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் நிறையா வாங்கினோம். அங்கங்கே ஜீப்ஸு, அப் அண்ட் டவுனுக்கு ஜீப்ஸு நிறையா நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு கீழே வந்துட்டு இந்த பொரி விற்றுட்டு இருந்தாங்க. பாப்பா அந்த புகையெல்லாம் அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. மேலே படக்கூடாது புகைன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு பொரி வாங்கலான்னு சொல்லிட்டு அவன் அந்த பையனை போட சொன்னான். அவர் பண்ணுறதே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவர் வந்துட்டு எண்ணெயை மட்டும் வீடியோ எடுங்க, இது பொரியை மட்டும் வீடியோ எடுங்க, எண்ணெயை வீடியோவில் காட்டாதீங்க, பொரியை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவர் முகத்தை இது பண்ணிட்டோம். வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா இருந்துச்சுங்க. ஆளு கொஞ்சம் ஒன்றை மட்டும் வாங்கி 1 30 ரூபா ஒரு கவரில் கொடுத்தாங்க. அந்த கவர் 30 ரூபா. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கிளம்பிட்டோங்க. திங்கக்கிழமை காலையில் கிளம்பிட்டோம். 12 மணிக்கு ட்ரெயின். ஒரு திரும்பி வந்து சுற்றி வந்துச்சுங்க. அப்படியே எனக்கு கிர்ருன்னு வந்துருச்சு, மயக்கம், வாமிட் வர மாதிரி வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே இறங்கினோன்னா சரியாக போயிடுச்சு. அப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ட்ரெயின் 12 o'clock எடுத்துட்டாங்க. தேங்க்யூ.